12 நாட்களுக்கும் மேலாக தங்களுடைய உரிமைகளுக்காகவும் தங்களுடைய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல முதன்மை கோரிக்கைகளை முன்வச்சு துப்புரவு பணியாளர்கள் அனைவருமே ரிப்பன் மாளிகையின் முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்துல குதிச்சிருந்தாங்க. ஆனா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இரவோடு இரவா அங்குள்ள அனைவரையுமே கைது செய்யப்பட்டு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலை நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வச்சுதான் இந்த போராட்ட களத்திலேயே குதிச்சாங்க. ஆனா திமுக அரசு பணி நிரந்தரம் செய்ய முடியாது, 6 தீர்மானங்கள் உங்களுக்காக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 தீர்மானங்களை துப்புரவு பணியாளர்களுக்காக நிறைவேற்றியிருந்தாங்க. இத நிஜமாவே துப்புரவு பணியாளர்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்து கொண்டிருக்கும் சமயத்துல தான் மேயர் பிரியா அவர்கள் துப்புரவு பணியாளர்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களை அழைச்சிட்டு முதல்வர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஒரு பேரணி ஒண்ணு வழி நடத்தினாங்க. அந்த பேரணியில துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும் பொழுது அவர்கள் பேசினது வேணும்னா அவங்களுடைய குரலா இருக்கலாம், ஆனா இதை எல்லாமே பக்கத்துல மேயர் அவர்கள் இருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அந்த அறிவிப்பு பலகையை கூட எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. இதை பார்க்கும் பொழுது நிஜமாகவே துப்புரவு பணியாளர்களுக்கு தான் இந்த 6 திட்டங்களும் அமல்படுத்தப்பட்டதா, இல்ல திமுக அரசினுடைய தவறை மறைக்க இந்த விஷயங்கள் வெளிக்கொணரப்பட்டதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு.